பார்த்தீங்கன்னா சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு தண்ணியில் 2லிருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரையில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக இருக்கும்போது நீங்கள் எப்பவுமே சாதம் கிளறக்கூடாது, குலைவாக போயிடும், உதிரி உதிரியாக வராது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆற வச்சுக்கணும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலாம் இல்லை. நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 8 2ஆக உடைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 2ஆக உடைச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை மூடி சைஸில் நான் தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். ப்ரௌன் கலரில் தோல் இருக்கிறதெல்லாம் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற தேங்காய் துருவலை மட்டும் சேர்த்திக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரம் போகிற வரையில் வதக்குனிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ ஈரம் எல்லாமே போயிருச்சு, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளவு அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் கம கமன்னு வாசனையோட தேங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.